الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم. கண்ணியமான அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்புகளை எல்லாம் படைத்து அத்துணை படைப்புகளிலும் ஒரு சிறந்த ஒரு கண்ணியமான ஒரு வித்தியாசமான படைப்பாக மனிதர்களாக எங்களை படைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அத்துணை படைப்புகளும் மனிதனுடைய தேவைக்காக மனிதனுடைய சேவைக்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா படைத்திருக்கிறார். ஆனால் இந்த மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் இந்த உலகத்துடைய தேவைக்காகவோ இந்த உலகத்துடைய நோக்கத்திற்காகவோ வேண்டியோ அல்ல. இந்த உலக வாழ்க்கை முடிந்ததற்கு பின்னால் மௌத்துக்கு பின்னால் இன்னும் ஒரு வாழ்க்கைக்கு நாம் முகம் கொடுக்கவிருக்கிறோம். அது யௌமுல் கியாமா, கியாமத்துடைய நாள். அதுதான் நிரந்தரமானது, அது நிதர்சனமானது. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது. என்றோ ஒரு நாள் நிச்சயமாக சத்தியமாக இந்த உலகம் முடிந்துவிடும், அழிந்துவிடும். எனவே மௌத்துக்கு பின்னால் உள்ள அந்த நிரந்தரமான வாழ்க்கைக்கு தயாராக்குவதற்காக வேண்டித்தான், தயார் செய்து கொள்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறார். உலகத்துடைய படைப்புகளை எடுத்துக்கொள்கின்ற பொழுது பிரம்மாண்டமான பிரதானமான அது சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், அல்லது பூமியிலே உள்ள நீர், கடல், நிலம், காற்று, எல்லா படைப்புகளும் இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பயனை, ஒரு பிரயோஜனத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே வாழுகின்ற அந்த ஜீவராசிகளுக்கு இந்த சூரிய வெளிச்சம், இந்த தண்ணீர், இந்த கடலுடைய அமைப்பு எல்லாம் எவ்வளோ பெரிய பிரயோஜனமானதாக இருக்கிறது. இந்த படைப்புகளில் ஏதாவது ஒன்று இல்லாமல் போனால் நிச்சயமாக இந்த உலகத்திலுள்ள உயிரினங்கள் சிரமப்படும். ஒரு நாள் இந்த உதிக்கின்ற சூரியன் உதிக்காவிட்டால் உலகத்துக்கு மிகப்பெரிய சிரமம் ஏற்படும். தண்ணீர் அப்படியே அனைத்து நீர்களும் உப்பு நீராகிவிட்டால் உலகத்திலுள்ள ஜீவராசிகள் சிரமத்தை அனுபவிக்க வேண்டி வரும். இப்படி இந்த பிரதானமான பிரம்மாண்டமான படைப்புகளில் ஏதாவது ஒன்று குறைந்தாலும் இந்த உலகத்துக்கு நஷ்டம் இருக்கிறது, உலகத்திற்கு கஷ்டம் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் உள்ள படைப்புகள் இந்த உலக நோக்கத்திற்காக படைக்கப்பட்டு இருக்கிறது. இது மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்ற படைப்புகள். ஆனால் ஆக வித்தியாசமான கண்ணியமான படைப்பு என்று அல்லாஹ் சொல்லுகின்ற இந்த மனிதன், வலகது கர்ரம்னா பனி ஆதம், இந்த ஆதமுக்கு பிறந்த இந்த மனித படைப்புகளை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்ற இந்த மனிதன், இந்த கண்ணியமான மனிதன் மட்டும் இந்த உலகத்தில் இல்லாமல் போனான் என்பதற்காக இந்த உலகத்திற்கு எந்த சிக்கலும், எந்த சிரமமும், எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. காரணம் என்ன? இந்த மனிதன் இந்த உலகத்தில் யாருக்காகவும் படைக்கப்படவில்லை. முழு உலகமும் படைக்கப்பட்டிருப்பது மனிதனுக்காக. ஹதீஸுல் குதுஸிலே அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகிறான், அப்துன்யா குலிகத் லக்கும், இந்த உலகமும் உலகத்துள்ள மொத்தமான படைப்புகளும் மனிதனே உனக்காகத்தான், மனிதர்களே என்னுடைய அடியார்களே உங்களுக்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன். வ அன்தும் குலிக்தும் லில் ஆகிரஹ், ஆனால் நீங்கள் படைக்கப்பட்டிருப்பது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை தயார் செய்வதற்காக வேண்டும். என அப்படியான ஒரு மேலான நோக்கத்திற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை படைத்திருக்கிறான். படைக்கப்பட்ட நோக்கத்தை பல விதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறான். படைத்தவன் ஒருவன், இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான். அவனை நம்ப வேண்டும், அவனை அறிய வேண்டும், அவனுக்கு வழிபட வேண்டும், அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு சட்டத்தை இயற்றியிருக்கிறான். எனவே ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு 5 கடமைகள் விதியாக்கப்பட்டிருக்கின்றன. 5 கடமைகள். மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை மையமாக வைத்து வாழுகின்ற ஒரு மனிதன் 5 விடயங்களில் மிகவும் கவனத்தோடு செயல்பட வேண்டியவனாக இருக்கிறான். இஸ்லாத்தின் கடமைகள் 5 என்று சொல்லுவோம்.
அதில் முதலாவது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒருவன் என்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவனுக்கு மாத்திரமே நாம் கட்டுப்பட வேண்டும், வழிபட வேண்டும். அவனால் அனுப்பப்பட்ட நிறைய தூதர்களில் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். அவர்கள் காட்டித்தந்த முறைப்படி வழிப்பிரகாரம் எங்கள் வாழ்க்கையை அமைக்க வேண்டும். இதை உள்ளத்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதை நாவினாலும் முன்மொழிய வேண்டும். எங்களுடைய செயல் வடிவத்திலே அதை நிரூபிக்க வேண்டும். அந்த செயல் வடிவத்தை அதற்கு கொடுப்பதற்காக வேண்டி அந்த கலிமாவை மொழிந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கட்டம் கட்டமாக படிப்படியாக பின்னால் 4 வகையான கடமைகளை வைத்திருக்கிறார். அதில் முதலாவது தொழுகை. இஸ்லாத்துடைய கடமைகள் விதியாக்கப்பட்டதற்கான சரியான காரணங்கள் இருக்கின்றன. எதற்காக வேண்டி இந்த கடமைகள் விதியாக்கப்பட்டிருக்கின்றன? தொழுகையை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் அவர் எவ்வளவு பெரிய அந்தஸ்திலே, எவ்வளவு பெரிய பட்டத்தோடு, எவ்வளவு பெரிய படிப்போடு, எவ்வளவு பெரிய அதிகாரத்தோடு இருந்தாலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற அதான் பாங்கு சத்தம் கேட்கின்ற பொழுது அனைத்து வேலைகளையும் விட்டுவிட்டு அவர் மஸ்ஜிதுக்கு விரைந்து வந்து அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டி சுஜூது செய்து, நான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் என்னையும் படைத்து என்னை இயக்கி கொண்டிருக்கின்ற, என்னை உருவாக்கிய ஒருவன் இருக்கிறான், அவன்தான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரியவன், அவனுக்கே நான் சிரம்பணிவேன், அவனுக்கு நான் கட்டுப்படுவேன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தவாது என்று அரபியிலே சொல்லுவார்கள், ஒரு பணிவை நிரூபிக்கின்ற, பெருமையை இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு முக்கியமான கடமைதான் இந்த தொழுகை என்ற கடமை. அவர் எவ்வளோ பெரிய ஆளாகட்டும், அவர் தன்னுடைய தலையை சுஜூதி செய்து தன்னை படைத்தவனை துதிக்கின்ற பொழுது இது தன்னை படைத்தவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாகவும் அவன் ஆகுகிறான். என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொண்ட ஒரு அமைப்பிலையும் அவன் ஆகிறான். எனவே இந்த கடமை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹதீஸுல் குதுஸிலே சொல்லுகிறார். இந்த தொழுகைக்குள்ளே எத்தனையோ வகையான அம்சங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. இன்னமா அத்தகப்பலு ஸலாத்த மிம்மன் தவாவஅ லிஅஸமதி. எல்லாரும் தொழுகிறார்கள், பாங்கு சொன்ன உடனே பள்ளிவாசலுக்கு போகிறார்கள், அல்லாஹு அக்பர் என்று சம்பிரதாயமாக செய்வது அல்ல இந்த தொழுகையுடைய கடமை. எல்லோரும் தொழுகிறார்கள், ஆனால் நான் தொழுகின்ற, எனக்காக தொழப்படுகின்ற தொழுகைகளில் நான் யாருடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வேன் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே எனக்கு கட்டுப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும். என்னுடைய கம்பீரம், தஜல்லியாத், அவமத் என்று சொல்லக்கூடிய கண்ணியத்திற்கு அடிபணிபவனாக இருக்க வேண்டும். பெருமை இருக்கக்கூடாது. வலம் யஸ்தத்தில் அலா ஹல்கி, எனக்கு கட்டுப்படுவது மாத்திரமல்ல, என் கடமைகளை பின்பற்றுவது மாத்திரமல்ல, பெருமை இல்லாமல் பணிவாக வாழ்வது மாத்திரமல்ல, நான் படைத்திருக்கின்ற ஏனைய மனித படைப்புகள், ஏனைய மனித சமுதாயத்தினரோடும் எந்த விதமான வழக்கு வம்புகளில் ஈடுபடாமல், அவர்களுக்கு எவ்வகையிலும் சிரமங்கள் கொடுக்காமல், அழிச்சாட்டியம், அநியாயம், அட்டூழியம் புரியாமல் அவர்களுடைய கடமைகளையும் சரியாக செய்யவேன். ஏனைய படைப்பினங்களோடு அன்பாக நடக்கவேன். யாருக்கும் யாரும் அநியாயம் செய்யக்கூடாது. இவர்களுடைய தொழுகையைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன். வலம் யபித் முஸிர்ரன் அலா மஅசியத்தி. எனக்கு தெரியாமல் இந்த உலகத்திலே எந்த ஒரு இரவையும் பாவத்தோடு கழிக்கக்கூடாது. சதாவும் தன்னை படைத்த இறைவனுடைய சிந்தனையோடு அவன் இருக்க வேண்டும். தொழுகையாளிகள் இந்த அனைத்து விடயங்களையும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வரஹிமல் மசாக்கி, ஏழைகளோடு அவர்கள் இரக்கம் காட்ட வேண்டும். வல் அருமிலா, விதவையர்களுக்கு நல்ல வாழ்வு கொடுக்க வேண்டும். அவர்களோடு அன்பாக நடக்க வேண்டும். வழிப்போக்கர்களோடு இரக்கமாக இருக்க வேண்டும். அனாதை குழந்தைகளோடு இரக்கமாக இருக்க வேண்டும். இந்த அனைத்து நல்ல பண்புகளையும் கொண்டு தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்களுடைய தொழுகையைத்தான் நான் கபூலாக்கிக் கொள்வேன், ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹதீஸுல் குதுஸிலே சொல்லி காட்டுகிறார். எனவே தொழுகை இருக்கிறது மனிதனுக்குள்ள உள்ள பெருமையை இல்லாமல் ஆக்குவதற்காக, மனிதனிடத்தில் ஒரு தாழ்வு மனப்பான்மையை, நான் தான் இந்த உலகத்தை ஆள்பவன், நான் நினைத்தால் எதையும் செய்யலாம் என்று வீராப்பு பேசக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த உலகத்தில் எந்த மனிதனும் வாழக்கூடாது. அதற்கு எங்களுடைய காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஒரு கிருமியுடைய பிரச்சனை, இந்த வைரஸுடைய பிரச்சனை இருக்கிறதே, எல்லோரையும் அப்படியே முடங்க போட்டு விட்டது. யாரோ ஒரு சக்தி எங்களுக்கு மேலால் எங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. இதைத்தான் சொல்லுகிறான் அல்லாஹ். அதை இறைவன் தான் செய்கிறான். இந்த உலகத்தை படைத்தவன் தான் செய்கிறான். அவனுக்கு கட்டுப்பட வேண்டும், பணிவு இருக்க வேண்டும், பெருமை இருக்கக்கூடாது என்பதற்காக தொழுகை. அடுத்தது ஜக்காத். எங்களுக்கு தெரியும், இஸ்லாத்தில் தொழுகையோடு சேர்த்து அல் குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஜக்காத் என்ற சொத்து வரியை பற்றி பேசுகிறான். ஜக்காத் என்று சொல்லுகின்ற பொழுது வருடத்திற்கு ஒரு தடவை கணக்கு பார்க்க வேண்டும். அவர்களுடைய செலவுக்கு மீதமாக இருக்கக்கூடிய சுமார் 10.5 பவுனுடைய பொறுமதியான செல்வம்
பணத்திலே யாரிடத்தில் இருக்கிறதோ தங்கள் பாவிக்கின்ற நகை போக 10.5 பவுன் நகை இருந்தால் அதை கணக்கு பார்த்து 100க்கு 2 வீதம் வறியவர்கள் அது யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஏழைகள், மிஸ்கீன்கள், புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், கடனாளிகள், இப்படி 8 கூட்டங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பட்டியல் போடுகிறான். 100க்கு 2.5 வீதம் வருடத்திற்கு ஒரு தடவை தன்னுடைய சொத்தை கணக்கு பார்த்து ஸ்டாக் எடுத்து அந்த 2.5 வீதத்தை கொடுக்கப்பட வேண்டியவர்களை பார்த்து சரியாக கொடுப்பது ஜகாத். உலகத்திலே ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மனிதன் வணக்கம் செய்வதாக இருந்தால் அந்த வணக்கத்தை பல வகையிலே பிரிக்கலாம். ஒன்று, அதிலே உடல் சம்பந்தப்படும், அந்த வணக்கத்திலே உடல் சம்பந்தப்படும். தொழுகைக்கு வருவதோ, குனிவதோ, பணிவதோ, நிமிருவதோ, எழுவதோ, நடந்து செல்வதோ, இதெல்லாம் உடம்போடு, பொடியோடு சம்பந்தப்பட்டது. இது ஒரு வகையான வணக்கம். இன்னும் ஒரு வகையான வணக்கம் இருக்கிறது, அது செல்வத்தோடு சம்பந்தப்படும். மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செல்வத்தில் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த செல்வத்தை எப்படி திரட்ட வேண்டும், அதை எந்த வழியிலே செலவழிக்க வேண்டும், இதெல்லாம் இஸ்லாம் அழகாக சொல்லி தந்திருக்கிறது. ஹராமான வழியிலே பணம் திரட்டக்கூடாது, ஏமாற்று வழியிலே பணம் திரட்டக்கூடாது. செலவழிக்க வேண்டிய இடத்திலே அந்த பணம் செலவழிக்கப்பட வேண்டும், செலவழிக்க கூடாத இடத்திலே அது செலவழிக்கப்படக்கூடாது. எனவே ஜக்காத் என்று வருகின்ற பொழுது அது ஏழைகளுக்கு ஒரு பங்கை அல்லாஹ் அதிலே வைத்திருக்கிறான். ஏழைகளுக்கு ஒரு பங்கை அல்லாஹ் அதிலே வைத்திருக்கிறான். அந்த பணத்தை சம்பாதிக்கிறவனுக்கு கூட அதிலே கையடிக்கின்ற அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஜக்காத் ஒரு முக்கியமான ஒரு கடமை. இன்னும் சொல்லப்போனால் அல்லாஹ் நேரடியாக அவனோடு சம்பந்தப்படுகின்ற இந்த தொழுகை, இந்த நோன்பு, இந்த ஹஜ், இந்த கடமைகளை விட இந்த ஜக்காத்துக்கு ஒருபடி முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான், முன்னுரிமை கொடுத்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். காரணம் என்ன? தொழுகை எடுத்துக்கொண்டால் 7 வயதை அடைந்தால் உங்களுடைய குழந்தைகளை தொழச் சொல்லுங்கள். 10 வயது வந்தும் தொழாவிட்டால் கொஞ்சம் அடித்து அந்த தொழுகைக்கு பழக்குங்கள். புத்தி பேதலித்தவராக இருந்தால் தொழ வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பயணம் போவதாக இருந்தால் 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழுது கொள்ளலாம். நீண்ட பயணமாக இருந்தால் அதே போன்று 2 நேர தொழுகைகளை ஒரு நேரத்தில் நீங்கள் சேர்த்து நியத்து வைத்து ஒன்றாக தொழுது கொள்ளலாம். 2 ரக்காத்துகளாக சுருக்கி சேர்த்து தொழுது கொள்ளலாம். இப்படி உங்களுடைய வசதிக்கு ஏற்ற அமைப்பிலே அந்த கடமைகளில் செயல்படலாம். ரமலானுடைய நோன்பு வருகிறது, நோன்பு பிடிக்க முடியாத ஒரு நிலை, நோயாளியாக இருக்கிறோம், அதிலே பிடித்தால் அவருடைய உடம்புக்கு ஆபத்து வரும் என்றார் அந்த நாளில் நீங்கள் சிரமப்பட்டு பிடிக்கக்கூடாது, பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிரிதொரு நாளில் அந்த நோன்பை நீங்கள் பிடித்து ஈடு செய்து கொள்ளலாம், கதா செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லுகின்ற இஸ்லாம் ஜக்காத்துடைய விடயத்திலே எந்த விதமான விட்டு கொடுப்பையும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. இந்த வருடம் நீங்கள் சம்பாதித்தீர்கள், உங்களுக்கு வந்த லாபம், ப்ராஃபிட், அது மிச்சம் குறைவாக இருக்கிறது. எனவே 100க்கு 2.5 வீதம் தான் நான் பார்க்க சொல்லியிருக்கிறேன். நீங்கள் 2.5 வீதம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. 1.5 வீதம் கொடுத்து கொண்டால் போதுமானது என்று இஸ்லாம் எங்கும் சொல்லவில்லை. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஜக்காத்துடைய கடமை அடியார்களோடு சம்பந்தப்படுகிறது, சக மனித பாடிகளோடு சம்பந்தப்படுகிறது. என்னோடு சம்பந்தப்படுகின்ற கடமைகளில் எது வேண்டுமானாலும் நீ செய்து கொள், ஆனால் அடியார்களோடு சம்பந்தப்படுகின்ற விடயத்திலே மிக கவனமாக இருக்க வேண்டும். அதில் எந்த விட்டு கொடுப்பும் கிடையாது. ஜக்காத் பதுக்கல் என்ற இந்த மோசமான இலிகுணம் மனிதனிடத்திலே வரக்கூடாது, பதுக்கல் இருக்கக்கூடாது. எனவேதான் வருடத்திற்கு வருடம் கணக்கு பார்த்து அந்த ஜக்காத்தை சரியாக பார்த்து கொடுக்க வேண்டும். தொழுகை பெருமையை இல்லாமலாக்குகிறது. ஜக்காத் பதுக்கல், உலக ஆசை, சேமிப்பு, பேராசை இவைகளை இல்லாமலாக்குகிறது. அடுத்தது ரமதான், நோன்பு. இது உண்மையிலேயே மனிதனுடைய உடம்புக்குள்ளே, உள்ளத்திற்குள்ளே இருக்கின்ற வீணான ஆசைகளை இல்லாமலாக்குகிறது, வீணான ஆசைகளை இல்லாமலாக்குகிறது. அதற்கான மிகப்பெரிய ஒரு பயிற்சியை இந்த ரமலான் என்ற நோன்பு கொடுக்கிறது. பக்கத்திலே தான் கட்டிய மனைவி இருக்கிறாள், உணர்வு பீரிட்டு வருகிறது, பக்கத்தில் யாரும் இல்லாத ஒரு நிலையாக இருக்கிறது. நோன்பு பிடித்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு முஸ்லீமான ஆணோ பெண்ணோ தன் கட்டிய மனைவியோடு கூட இல்லற வாழ்க்கையில் ஒன்று கூட முடியாது. நோன்பு பிடித்திருக்கின்ற காலத்திலே, பகல் பொழுதுகளிலே அதை ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹ். தன்னுடைய குளிர்சாதன பெட்டிக்குள் தாகம் இருக்கிறது, நாக்கு வறண்டு போயிருக்கிறது, வகை வகையான வண்ண வண்ண நிறங்களிலே குளிர்பானங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட தாகம் இருக்கிறது என்பதற்காக, யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக அந்த தண்ணீரை எடுத்து குடித்து கொள்ளக்கூடாது, முடியாது. பச்சை தண்ணீரை குடிப்பதையும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். இப்படி இன்னோரன்ன ஏற்கனவே ஹலாலான ஆகுமான பல காரியங்களை ரமலானுடைய பகல் பொழுதிலே அல்லாஹ் ஹராமாக்கி இந்த உடம்புக்கு ஒரு பெரிய பயிற்சி, இந்த உள்ளத்திற்கு மிகப்பெரிய ஒரு பயிற்சியை கொடுக்கிறான்.
எப்படி ரமலானுடைய பகலிலே தன்னுடைய சொந்த மனைவியை கூட இச்சையோடு பார்க்க முடியாதோ, சொந்த மனைவியை கூட இச்சையோடு தொட பிடிக்க தடவ முடியாதோ, ஏனைய காலங்களில் அடுத்த பெண்ணை ஏறெடுத்தும் பார்க்கக்கூடாது என்ற பயிற்சி இங்கே கொடுக்கப்படுகிறது. எப்படி ரமதானுடைய பகலிலே உண்ணுவது பருகுவது அது பச்சை தண்ணீராக இருந்தாலும் அதை குடிக்க முடியாது என்று ஹராமாக்கப்பட்டிருக்கிறதோ, ஏனைய காலங்களிலே ஹராமான உணவுகள், ஹராமான சம்பாத்தியங்கள், மது பாவனைகள், மனித வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடிய இந்த பஞ்சமா பாதகங்கள் இவைகளை நிறைவேற்றக்கூடாது. இந்த பயிற்சி இந்த ரமதானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். கடைசி பகுதியில் இந்த ரமதானை கொஞ்சம் அலசி ஆராய்வோம். அதற்கு பின்னாலும் விதிக்கப்பட்டிருக்கிறது ஹஜ். சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஹஜ்ஜி செய்திருப்பீர்கள், அதை வீடியோக்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆண்கள் எல்லோரும் ஒரே மாதிரி ஆடை அணிவார்கள், வெள்ளை நிறத்திலான ஆடையாக இருக்கும். எந்த ஒரு ஆடையிலேயும் ஒரு தையல் இருக்கக்கூடாது, தேய்த்த எந்த ஆடையும் ஆண்கள் அணிய முடியாது, எந்த ஒரு ஆடவருக்கும் தலையை மறைக்க முடியாது, எந்த ஒரு பெண்மணியும் அவ முகத்தை மறைக்கக்கூடாது, மணிக்கட்டை தவிர உடம்பிலே சகல பகுதியிலும் மறைக்கப்பட வேண்டும். இங்கு ஆண்கள் தலையை திறக்க வேண்டும் என்பதற்கு நவீன ஒரு விளக்கம் சொல்லுகிறார்கள். அந்த காலத்திலே அரசர்கள் இருந்தார்கள், அவர்கள் கிரீடங்களை அணிந்து கொள்வார். கிரீடம் அணிந்தால் முடிசூடப்பட்ட அந்த அரசர் என்று எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள், விளங்கிக் கொள்வார். ஹஜ்ஜிக்கு வருகின்ற பொழுது அந்த கிரீடத்தை கூட நீங்கள் அணியக்கூடாது. அரசன் யாரு, அடிமை யாரு என்ற பாகுபாடு, வேறுபாடு, வித்தியாசம் கிடையாது. நீங்கள் என்ன பாசை பேசுபவர்களாக இருந்தாலும் அத்துணை பேருடைய வாயில் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் என்ற தல்பியாவுடைய சப்தம் தான் வரும். நீங்கள் என்ன பாசை பேசுங்கள், எந்த ஏரியாவிலே நீங்கள் வசியுங்கள், எந்த விதமான அமைப்பு இருந்தாலும் கூட ஒரே சங்கநாதத்தோடு, ஒரே ஆடையோடு, ஒரே அமைப்போடு, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் சமத்துவத்தை நிரூபிக்கின்ற ஒரு கடமைதான் ஹஜ். அது யார் ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தாலும் அவர் மீகாத்திலே நியத்து வைக்க வேண்டும், இந்த இஹ்ராமை அணிய வேண்டும், அவர் தவாப் செய்ய வேண்டும், அவர் சஈ செய்ய வேண்டும், அவர் முடியிறக்க வேண்டும், அவர் அரஃபாவிலே தரிக்க வேண்டும், மினாவிலே தங்க வேண்டும், முஸ்தலிஃபாவிலே இருக்க வேண்டும், செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் செய்ய வேண்டும். அது யாராக இருக்கட்டும், அல்ல பாகுபாடு, வேறுபாடு, வித்தியாசம் கிடையாது. இந்த சமத்துவத்தை உருவாக்குவதற்காக வேண்டிய ஹஜ். இப்படி பல காரணங்களுக்காக வேண்டி ஒவ்வொரு கடமைகளும் விதியாக்கப்பட்டிருக்கிறது. பெருமையை இல்லாமலாக்க தொழுகை, சேமிப்பை பதுக்கலை இல்லாமலாக்க ஜக்காத், ஆசைகளை கட்டுப்படுத்த ரமதான், ஏற்றத்தாழ்வுகளை, ஜாதி, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, கீழ் ஜாதி, மேல் ஜாதி, இதை இல்லாமலாக்குவதற்காக வேண்டிய ஹஜ். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல கடமைகளை விதியாக்கி அதை சரியான முறையில் செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அந்த வகையில் இப்பொழுது நாம் இருப்பது ரமதானுடைய மாதம். ஆரம்பத்திலே நான் ஓதி காண்பித்த அல் குர்ஆன் வசனம் அதை தெளிவாக சுட்டி காட்டுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த கூட்டத்தினருக்கு விதியாக்கப்பட்டது மாதிரியே உங்களுக்கும் நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோன்பு விதியாக்கப்படுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் இறையச்சமுள்ளவர்களாக மாற வேண்டும், இறையச்சமுள்ளவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் இந்த நோன்பை பற்றி தெளிவாக சொல்லுகிறார். இதை அரபியிலே இந்த மாதத்தை ரமதானுடைய மாதம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேர் சொல்லி இருக்கிறான். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். அல் குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த ரமதானுடைய மாதம் என்று அல்லாஹ் எந்த மாதத்திற்கும் பெயர் சொல்லாத அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை அல் குர்ஆனிலே பெயர் சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ரமதான் என்ற இந்த பதத்தை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அது முதலாவது எழுத்து ரா. இது ரஹ்மத்தை குறிக்கிறது. இஸ்லாமிய அறிஞர்கள் விளக்கம் எழுதுகிறார்கள். ரஹ்மத், இந்த ரமதானை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 கட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள், 3 பத்துகளாக பிரித்திருக்கிறார்கள். முதல் 10 ரஹ்மத்துடைய 10 என்று சொல்லுகிறோம், அந்த ரா ரஹ்மத்தை குறிக்கிறது. இரண்டாவது 10 மக்ஃபிரத் என்று சொல்லுகிறோம், அந்த மீம் பாவ மன்னிப்பு என்ற அந்த மக்ஃபிரத்தை குறிக்கிறது. மூன்றாவது எழுத்து வாத், இத்கும் மினன் நார், நரக விடுதலை கிடைக்க பெறக்கூடிய ஒரு முக்கியமான பொன்னான மாதமாக இருக்கிறது. எனவே யாரு அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட நோக்கத்தில் சரியாக செயல்படுகிறார்களோ, இந்த ரமதானை அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமாக எடுத்து முதல் 10 அருளை தேடி, இரண்டாவது 10 பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக ஆகிவிடுகிறார்களோ, மூன்றாவது 10 எத்தனை லட்சம் பேருக்கு நரக விடுதலை கொடுப்பான் என்று அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறானோ அந்த கூட்டத்திலே அவர்களையும் அல்லாஹ் நரகத்தை விட்டும் பாதுகாக்கின்ற பொறுப்பை எடுத்துக் கொள்கிறான் என்ற பொருள்படக்கூடிய வமானுல்லாஹ் என்பதை அந்த மூன்றாவது எழுத்து வாது குறிக்கிறது.
நாலாவது எழுத்து அலிஃப், உல்ஃபத்துல்லா என்ற அல்லாஹுடைய ஒரு விசேஷமான ஒரு அன்பு இருக்கிறது. இந்த நோன்பாளிகளுக்கு அது கிடைக்கும். அந்த உல்ஃபத், அந்த அலிஃப் அந்த உல்ஃபத்தை குறிக்கிறது. ஐந்தாவது எழுத்து நூன், இது நூருல்லா, அந்த பிரகாசம் அவருடைய முகத்திலே ஆரம்பிக்கும், அவருடைய ஜனாசாவிலே பிரதிபலிக்கும், அவருடைய கபருக்குள்ளே கிடைக்கும், கியாமத்திலே அவர்களுக்கு பிரகாசமாக இருக்கும், சொர்க்கம் போய் சேருகின்ற வரைக்கும் அந்த பிரகாசம் அவரை தொடர்ந்து செல்லும் என்பதை நூர் என்ற அந்த பிரகாசத்தை இந்த நூன் குறிக்கிறது. இப்படி ரமதானுக்குள்ளே பல அந்தரங்க தத்துவங்களை அந்த பேருக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். ஆனால் விசேஷம் என்ன தெரியுமா? இதை ஒரு சம்பிரதாயமாக செய்யக்கூடாது. எல்லா கடமைகளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. எல்லா செயல்களுக்கும் உலகத்தில் இரண்டு அம்சங்கள் இல்லாமல் ஒரு செயல் நடைபெற முடியாது. ஒன்று, அந்த செயலை செய்வதற்கான செயல் வடிவம் ஒன்று இருக்கிறது. இன்னும் ஒன்று இருக்கிறது, இது ஆக பிரதானம், நோக்கம் ஒன்று இருக்கு. அந்த செயலை நான் ஏன் செய்கிறேன்? வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு செயல் வடிவம் இருக்கிறது. அவர் ஒரு இடத்திலே ஒரு பொருளை, குறிப்பிட்ட ஒரு பொருளை கொள்வனவு செய்ய வேண்டும், அதை விற்பதற்கான ஒரு இடத்தை அவர் தீர்மானிக்க வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும், லொக்கேஷனை பார்க்க வேண்டும், அதற்கு ஒரு விலை நிர்ணயிக்க வேண்டும், அதை விற்கக்கூடிய ஒரு அமைப்பிலே அவர் அதற்கான காலத்தை, நேரத்தை செலவழிக்க வேண்டும். இது வியாபாரத்துடைய செயல்முறை. நோக்கம் என்ன? நான் இந்த உலகத்தில் யாரிடத்திலும் கை நீட்டாமல் என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சொந்த தேவைகளை சுயமாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பிலே எனக்கு பணம் வேண்டும், அதை ஹலாலான வழியிலே நான் முறையாக சம்பாதிக்க வேண்டும். இது நோக்கம், அது செயல்முறை. இப்படி எல்லா செயல்களுக்கும் இந்த இரண்டும் இல்லாமல் அது ஒரு பரிபூரணமான செயலாக ஆகாது. இது ரமலானுக்கும் இது இன்றியமையாது. ஆக விசேஷம் என்ன தெரியுமா? நோன்பு என்று வந்தால் நன்றாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த நோன்பை பிடித்து திறக்கின்ற வரைக்கும் அதற்கான ஒரு செயல்முறை இருக்கிறது, ஒரு செயல்முறை இருக்கிறது. மற்றது நோக்கம் இருக்கிறது. எப்படி நோன்புடைய செயல்முறை? சுபகுடைய பாங்கு சொல்வதற்கு முன்னால் சஹருடைய நேரத்தில் எழுந்து உதுவெடுத்து சஹருடைய சாப்பாட்டை சாப்பிட்டு நாம் நியத்து வைக்கிறோம். ஃபர்தான நோன்பை அல்லாஹுக்காக நோக்கிறேன், சுருக்கமான நியத். இதுதான் நோன்புடைய ஆரம்ப, செயல்முறையுடைய ஆரம்பம். பாங்கு சொல்லிவிட்டால் அதற்கு பின்னால் எதுவும் சாப்பிடவோ, உண்ணவோ, குடிக்கவோ, கடிக்கவோ முடியாது. பிறகு மகரிபுடைய அதானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இஃப்தாருடைய அந்த சுப்ரா விரிக்கப்பட்டிருக்கிறது. பாங்கு சொல்வதற்கு முன்னால் எதையும் வாயிலே வைக்க முடியாது. பாங்கு சொன்னதற்கு பின்னால் பேரீத்தம்பழத்தை எடுத்து நாம் அதை சப்புகிறோம், நோன்பு திறக்கிறோம். اللهم لك صمت وبك آمنت وعليك توكلت وعلى رزقك أفطرت فتقبل مني துஆ ஓதுகிறோம். நோன்பு முடிஞ்சு. செயல் வடிவம், இது செயல்முறை. நோக்கம் என்னது? தக்வா, இறையச்சம். சாப்பிடுவதற்கு சாப்பிடுதலை எடுத்துக்கொள்வோம். இந்த சாப்பிடுதலுக்கு ஒரு செயல்முறை இருக்கிறது. சாப்பாட்டை ஒரு பிளேட்டிலே போட வேண்டும், கையை கழுக வேண்டும், ஒரு இடத்திலே அமர வேண்டும், அந்த சாப்பாட்டை எடுத்து வாயிலே போட்டு பல்லால் சப்பி நாக்கால் ருசித்து அதை அப்படியே விழுங்க வேண்டும். இந்த செயலை ஒருவன் தூரத்திலிருந்து செய்கிறான் என்று ஒரு மனிதனிடத்திலே காட்டி, அந்த செயல் சாப்பிடுதல் என்ற செயலை செய்கின்ற ஒரு மனிதனை காட்டி அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் இவர் பதில் சொல்லுவார், அவர் சாப்பிடுகிறார். சரிதானே? பிழை இல்லை. ஆனால் சாப்பிடுவதற்கான நோக்கம் இருக்கிறது. யார் எந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும், ஒரு சின்ன பிள்ளைக்கு எந்த மாதிரியான சாப்பாடு கொடுக்க வேண்டும், பிறந்து 3 மாதம் வரைக்கும் என்ன கொடுக்க வேண்டும், 6 மாதம் வரைக்கும் என்ன கொடுக்கலாம், 9 மாதம் வரைக்கும் என்ன கொடுக்கலாம், எவ்வளவு அளவு மருந்து கொடுக்கலாம் என்ற ஒரு வரையறை இருக்கிறது அல்லவா? இது ஏன் இந்த வரையறை குறிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த செயலுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். சுகர் வியாதி உள்ளவருக்கு இனிப்பு பண்டம் சாப்பிடக்கூடாது. அவர் பசிக்காக வேண்டி எதை சாப்பிட்டாலும் பரவாயில்லை என்று சாப்பிட்டால் அவர் நோக்கம் இல்லாமல் செய்கிறார், பிழைத்து விடுவார், அவர் மாட்டிக்கொள்வார், சிரமத்திற்குள்ளாக்கப்பட்டு விடுவார். எனவே எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு மனிதன் தூரத்தில் இருந்து கொஞ்சம் சுண்ணாம்பை ஒரு பிளேட்டிலே போட்டு அதை கையினால் எடுத்து வாயினால் போட்டு சப்பி விழுங்கினான் என்றால் அவன் செஞ்சது சாப்பாடுதான். தூரத்தில் இருந்து அவன் என்ன செய்கிறான் என்று கேட்டால் அவர் சாப்பிடுகிறார் என்றுதான் இவரும் பதில் சொல்லுவார். ஆனால் முன்னால் சாப்பிட்டவர் நோக்கத்தோடு சாப்பிட்டதினால் அவர் சோறு சாப்பிட்டார். இவர் நோக்கமில்லாமல் செயல்முறைதான் சாப்பாடு என்று விளங்கி சுண்ணாம்பை சாப்பிட்டால் இதில் யார் புத்திசாலி? எனவே ரமலானுக்கும் ஒரு செயல்முறை இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. இன்று அதிகமான முஸ்லிம்கள் பெரும்பாலும் அந்த செயல்முறை தான் நோன்பு என்று அவர்கள் காலையிலே எழுந்து சஹர் சாப்பிடுகிறார்கள், சுபகு தொழாமல் தூங்குகிறார்.
ஹராமாக சம்பாதிக்கிறார், பொய் பேசுகிறார், மக்களை ஏமாற்றுகிறார்கள். பாங்கு மக்ரிபுக்கு பின்னால பாங்கு சொன்ன உடனே நோன்பை திறக்கிறார். இதிலே பல பேருடைய குறைகளை பேசுகிறார், பல பேரை அவதூறு சொல்கிறார், பல பேருடைய மானங்களை இல்லாமலாக்குகிறார். கம்மின் சாயிம் லைஸலஹு மின் சியாமிஹி இல்லல்லமா. எத்தனை பேர் நோன்பு பிடிக்கிறார்கள், பசியோடும் தாகத்தோடும் இருப்பதை தவிர அந்த நோன்பிலே எதுவும் கிடைக்காது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஏன்? நோக்கம் இல்லாமல் செயல்படுகிறார். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், ரமதானுடைய நோக்கம் என்ன? தனிமையில் இருக்கிறோம், 4 செவருக்குள்ளே இருக்கிறோம், தண்ணீர் இருக்கிறது, தாகமாக இருக்கிறது, பார்ப்பதற்கு யாரும் இல்லாத நிலையாக, நேரமாக, கட்டமாக, சந்தர்ப்பமாக வாய்க்க பெற்றிருக்கிறது என்பதற்காக தண்ணீரை குடிக்க மாட்டோம். ஏன்? என்னை படைத்தவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை தானே. கள்ள நோன்பு பிடிப்பதில் எங்களுக்கு மனது இடம் கொடுக்காது. எந்த ஒரு முஸ்லிமும் பெரும்பாலும் 97% இப்படி செய்ய மாட்டார். யாரு பார்க்காத இடத்திலும் எதையும் செய்ய மாட்டோம். ஏன்? யார் பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்க்கிறான். இந்த இறையச்சம் இருக்கிறதே, இதுதான் ரமதானுடைய நோக்கம். இது இந்த மாதத்தில் இந்த செயல்முறையில் மட்டுமல்ல, முழு வாழ்க்கையிலேயும் இது பிரதிபலிப்பை ஏற்படுத்தவேன். இதுக்கு பேர் தான் தக்வா, இதுக்கு பேர் தான் இறையச்சம் என்று சொல்வது. இந்த இறையச்சம் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் நிச்சயமாக அவனால் இந்த உலகமே பெரிய நிம்மதி அடையும். அது ஆட்சி செய்கின்ற பெரிய ஒரு தலைவர், ஜனாதிபதியாகட்டும் அல்லது சாதாரண ஒரு மனிதனாகட்டும், என்னை படைத்த ஒருவன் இருக்கிறான், அவன் இந்த உலகத்தை இயக்குகிறான். நிச்சயமாக கியாமத்துடைய நாள் என்று ஒன்று இருக்கிறது, அதிலே நான் முகம் கொடுக்க வேண்டி வரும், அதிலே என்னை விசாரிப்பான். நீ எப்படி செயல்பட்டாய், நீ எப்படி உன்னுடைய பொறுப்புகளை செய்தாய், உன்னுடைய மனைவிக்கு நீ என்ன செய்தாய், உன்னை பெற்றவர்களுக்கு நீ என்ன செய்தாய், உனக்கு பிறந்தவர்களுக்கு என்ன கடமைகளை செய்தாய், உனக்கு கீழால் வேலை செய்பவர்களோடு நீ எப்படி நடந்து கொண்டாய், நீ தந்த கண்ணால் எதை பார்த்தாய், தந்த காதுகளால் எதை கேட்டாய், என்ன சிந்தித்தாய், அனைத்துமே விசாரிக்கப்படும். இந்த விசாரணைகளுக்கு ஒரு மனிதன் பயப்பட வேண்டும். யார் பார்க்காவிட்டாலும் யாராலோ நான் கண்காணிக்கப்படுகிறேன். 2 புஜத்திலேயும் 2 மலக்குமார்கள் அமரர்கள் இருந்து என் செயல்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்ற சிந்தனை இருக்கவே. இதுக்கு பேர் தான் தக்குவா. குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் 6666 வசனங்கள் இருக்கின்றன. 6666 வசனங்கள். அதிலே 6666வது வசனமாக வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ் முற்றுப்புள்ளி வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் எவ்வளவுதான் பட்டத்தோடு பதவியோடு இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் மௌத்துக்கு பின்னால் உள்ள கியாமத்துடைய நாள், மறுமையுடைய நாள், விசாரணைக்குரிய நாள், அங்கு தீர்ப்பளிக்கப்படுகின்ற நாள். அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். ஏன் அதற்கு பயப்பட வேண்டும்? அது ரொம்ப பயங்கரமான நாள். அது சாதாரண எங்கட மாதிரி 24 மணி நேரம் அல்ல. 50,000 மிம்மா தஅதூன். உங்களோட கணக்குப்படி 50,000 வருஷத்துக்கு சமனானது அந்த ஒரு நாள். அங்க சூரியன் இவ்வளவு 9 கோடி மைலுக்கு அப்பால் அல்ல இருக்கும். அது உங்களோட தலைக்கு மேலால 2 மைல் தூரத்தில் இருக்கும். 2 மைல் தூரத்தில் இருக்கும். மிக நெருக்கமாக இருக்கும். பூமி இந்த மண்ணாக இருக்காது, அங்கு செம்பு தகடாக ஆக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொருத்தராக வரிசையாக நிறுத்தப்பட்டு விசாரிக்கப்படுவீர்கள். வக்ஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலூன். அவர்களை நிறுத்துங்கள், அவர்கள் விசாரிக்கப்படவிருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனாக தந்தையுடைய பெயரை சொல்லி தனித்தனியாக வரவழைத்து அல்லாஹ் விசாரிப்பான். அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். ரொம்ப பயங்கரமான நாள். அதில் இங்கு செய்த சகலதும் மறைத்து செய்தது, ஒளிச்சொலிச்சு செய்கிறது. எத்தனை பேர் மனைவிக்கு தெரியாமல் தவறு செய்கிறார்கள், எத்தனை மனைவிமார்கள் கணவனுக்கு தெரியாமல் தவறு செய்கிறார்கள், பெற்றோர்களுக்கு தெரியாமல் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள், முதலாளிக்கு தெரியாமல் பிள்ளைகள், தொழிலாளிகள் தவறு செய்கிறார்கள். யாரும் பார்க்கவில்லையே என்று திருப்தி அடைய முடியுமா? யார் பார்க்காவிட்டாலும் எங்களுடைய செயல்கள் பதிவேட்டிலே பதிவு செய்யப்படுகின்றன. மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நாம் பேசுகின்ற ஒரு வார்த்தை கூட ரகீப் அதீத் அலைஹிம ஸலாத்து வஸலாம் அவர்களால் பதிவு செய்யப்படாமல் விடப்படுவது கிடையாது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த பயம் இருக்க வேண்டும். உலகத்தில் யாருக்கு ஒளிச்சி செய்தாலும் மறைச்சி செய்தாலும் யஸ்தக்ஃபூன மினன் நாஸ் வலா யஸ்தக்ஃபூன மினல்லாஹ். இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு மறைத்து எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், ஆனால் படைத்த இறைவனுக்கு மறைத்து எதையும் செய்ய முடியாது என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறார். மக்கள் உன்னை வேண்டிய மாதிரி பேசட்டும், சில பேர் உன்னை பாவி என்பார்கள் சொல்லட்டும், சில பேர் உன்னை தக்வாதாரி என்று சொல்வார்கள் சொல்லட்டும், அதல்ல முடிவு. அந்த அதுரா வினப்சி, உனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்டவன் என்று. எங்களோட செயல்கள் எப்படி இருக்கிறது, தனிமையில் இருக்கின்ற பொழுது என்னுடைய அமைப்பு, என்னுடைய தன்மைகள், என்னுடைய செயல்பாடுகள் எப்படி, எல்லோருடனும் இருக்கின்ற பொழுது எப்படி,
இன்று அதிகமானவர்கள் 4 பேர் பார்க்கின்ற பொழுது நல்ல அமைப்பிலே நாடகம் ஆடுகிறார்கள், வேஷம் போடுகிறார்கள். 4 சுவருக்குள்ளே போனதற்கு பின்னால் தன்னுடைய சுயரூபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இது ஒரு ஆகப்பெரிய ஒரு துரோகம். இந்த ரமலான் தருகின்ற பயிற்சி இந்த மாதிரியான செயல்பாட்டை விட்டும் யாரை பாதுகாக்கிறதோ இவர்தான் முறையாக நோக்கத்தோடு அந்த ரமலானை கழித்த அந்த அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தவராக இவர் மாறுவார். இதற்காகத்தான் ரமலான். அதிலே முதலாவது ரஹ்மத், அல்லாஹுடைய அருளை தேட வேண்டிய. 2வது கட்டம், நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த பாவ மன்னிப்புக்குரிய கட்டம். சுப்ஹானல்லாஹ், இந்த நேரத்திலே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்ய வேண்டும். ரமலானை பிடித்துவிட்டு கேட்கின்ற துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா வைரஸ் இது முழு உலகத்தையும் ஸ்தம்பிதமாக்கி வைத்திருக்கிறது. மாற்று மத சகோதரர்கள் எங்களுடைய சகோதரர்களோடு தொலை தொடர்பிலே பேசுகின்ற பொழுது நோன்பு ஆரம்பித்து ஒரு சில தினங்களுக்குள்ளே இந்த நோய் இல்லாமல் போகும் என்று ஒரு ஆச்சரியமாக சொல்லுகிறார்கள். அவரும் திடுக்கிட்டு எதை வைத்து நீங்கள் அப்படி சொல்லுகிறீர்கள் என்று அந்த மாற்று மத சகோதரர்களிடத்திலே கேட்கின்ற நேரத்திலே அவர்கள் சொன்ன ஆச்சரியமான பதில் இருக்கிறதை எங்களுக்கு வெட்கம் வர வேண்டும். நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்கள், அல்லாஹுக்காக வேண்டி மணித்தியால கணக்கு பசியோடு தாகத்தோடு இருக்கிறீர்கள். எனவே நிச்சயமாக உங்களுடைய அல்லாஹ் இருக்கின்ற பீடைகளை நீங்கள் பிடிக்கின்ற நோன்புடைய அந்த காரணத்தினால் இல்லாமல் ஆக்குவான் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்று எங்கள் மீது முழு பாரத்தையும் நம்பிக்கையையும் போட்டிருக்கிறார். எனவே அந்த ரமலானில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? எல்லோரும் முடங்கி வீடுகளில் இருக்கிறோம். அதிகமாக வீடுகளிலே இந்த ரமலானுக்கு விரும்புகின்ற இந்த நல்ல செயல்களை நாம் செய்கிறோமா? அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துகிறோமா? வளமை மாதிரி எங்களுக்கு பள்ளிவாசல்களிலே தொழ முடியாது, இத்திகாஃப் இருக்க முடியாது, பயான் நிகழ்ச்சிகளிலே பங்கெடுக்க முடியாது, இன்னொரு பல கஞ்சி விநியோகம், சதக்காவுடைய விநியோகம் எல்லாம் முடமாக்கப்பட்டு எதுவுமே இல்லாமல் நாம் இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கவலையான ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னுடைய உயிரை பலி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். செய்த பாவங்களுக்கு தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இந்த நோன்பு எங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ரமலானாக இந்த ரமலானை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே வருகின்ற அந்த பெருநாளை கூட நாம் மிகவும் கவலையோடு தான் அதை நாம் அதற்கு முகம் கொடுக்க வேண்டும். என்றால் பெரும்பாலும் அந்த பெருநாள் தொழுகையும் கூட்டாக இல்லாமல் எந்த ஒரு அமைப்பிலையும் அமளிபாதத்தினால செழிப்பாக்க முடியாத, மஸ்ஜிதுகளை செழிப்பாக்க முடியாத ஒரு சோதனைக்குரிய ஒரு காலம். இதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லுகிறோமே. எந்த ஒரு நன்மையான காரியத்தை செய்வதாக இருந்தாலும், எந்த ஒரு பாவத்தை விட்டு தப்புவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் யாராலும் எதையும் செய்ய முடியாது. ஒரு ஜும்மாவுக்கு வருவது என்ற நன்மை லேசி மாசானதா? ஒரு 8 எடுத்து வைத்தால் ஒரு வருடம் பகல் முழுக்க நோன்பு விடுத்து இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அஹ்மது ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்துணை ஜும்மாக்களை இழந்திருக்கிறோம், எத்துணை அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு வந்து ஜமாத்தோடு தொழுகின்ற தொழுகைகளை இழந்திருக்கிறோம். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே நாம் எங்களுக்கு என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கிறது? நாம் கவலைப்பட வேண்டும், நாம் பயப்பட வேண்டும். உலகத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலை மாற வேண்டும். அதை மாற்றக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அவனிடத்திலே கெஞ்ச வேண்டும், அவனிடத்திலே பணிய வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, எனவே கடைசி 10 அதுவும் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதாக முக்கியமான 10 நரக விடுதலைக்குரிய 10. ஒத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அடுத்த எச்சரிக்கை. ஒன்று இருக்கிறது மறுமையை பயந்து கொள்ளுங்கள், இன்னும் ஒன்று இருக்கிறது நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். நரகம் ரொம்ப பயங்கரமானது. இன்னும் ஒன்று இருக்கிறது வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த 3 வகையான விடயத்திலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை அச்சுறுத்துகிறான், எங்களை பயமுறுத்துகிறான். எனவே கிடைக்க பெற்றிருக்கின்ற இந்த வாழ்க்கை இருக்கிறதே, இது குறுகிய கால வாழ்க்கை. ஒரு மேலான நோக்கத்திற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நோக்கத்தை நாம் சரியாக செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த உலக குறுகிய கால வாழ்க்கையில் யார் ஒரு நல்ல மனிதனாக, நல்ல தன்மைகள் நிறைந்த ஒரு மனிதனாக, அல்லாஹ்வுடைய கடமைகளுக்கு கட்டுப்பட்ட ஒரு அமைப்பில் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை அவனுக்கு சொர்க்கமாக்குவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே இருக்கின்ற ரமலானை சரியாக பயன்படுத்தி அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி மன்னிப்பு கேட்டு மன்றாடி அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய பாவங்களை பொறுத்தருளுமாறு வேண்டி நிலைமைகளை சீராக்குவதற்காகவும் அல்லாஹ்விடத்திலே நாம் முழு உலக மக்களுக்காக வேண்டியும் துஆ செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய துஆக்களை, எங்களுடைய
பிரார்த்தனைகளை ஏற்று அங்கீகரித்து நாம் பிடிக்கின்ற நோன்பு, இந்த நோன்பில் நாம் கொடுக்கின்ற ஜக்காத்து, தர்மங்கள், சதக்காக்கள், ஓதுகின்ற குர்ஆன் திலாவத்துகள் எல்லா வீடுகளையும் நாம் மஸ்ஜிதுகளாக ஆக்கி இருக்கிறோம். இந்த பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களுடைய நிலைமைகளை சீராக்கி அருள்வானாக, எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்தருள்வானாக. எதையெல்லாம் கேட்டோமோ, பார்த்தோமோ, பேசினோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.